Welcome to Aabinandan Academy, my dear students. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சேம் இன்வெஸ்ட் ட்ரிகனோமெட்ரியில் ஓகே யுவர் NCERT ப்ளஸ் அதர் த்ரூட் த இந்தியா நடக்கல டிஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 30 MCQ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன ஃபார்ம் பண்ண போகிறோம்னா கொஷின் நம்பர் 31 to 40 வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம டாபிக் போகலாமா? What's the given questions? அப்படின்னு பார்த்தீங்கன்னா here the value of cot of sin inverse of cos x okay into tan inverse of x இது datas. Cot inverse of okay tan inverse of x இதோட datas. அப்போ here இது எப்படி சார் ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணிங்கன்னா given the question எடுத்துங்க. What's the cot of sin inverse of cos of tan inverse of 1 இதான் datas இருக்கு கொடுத்துக்க datas. Okay here now think about tan inverse of 1. What's the value? Tan inverse of 1 க்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா pi by 4. Okay clear now? Same way now I can substitute அப்போ what reaction? Cot of sin inverse of cos of tan inverse of 1 ஓட வேல்யூ pi by 4 45 டிகிரியா அப்போ pi by 4 substitute பண்ணிக்கிட்டேன். Okay clear now? இப்போ நெக்ஸ்ட்டு cos pi by 4 வாட் இஸ் த வேல்யூ? cos pi by 4 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by root 2 எஸ்களே cos 45 டிகிரி equal value is equal to 1 by root 2. அப்போ now here அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ cot of sin inverse of here வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 by root 2 ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட் வாட் வேல்யூ? sin inverse of 1 by root 2. sin inverse of 1 by root 2 what is the value will come? 45 degree. Again the value is equal to what reaction? Pi by 4. Upper now you could think about upper cot of is clear pi by 4. Cot pi by 4 what is the value? 1. It's clear? That is option C. Here understood ma? Right. Now next question polama. Again form pannina question number 32. What is question number 32 paranga? The value of sin inverse of cos of 33 divided by 5. This is a very important questions. Okay, very important questions. Here either be solve பண்ணலாம் அப்படினா first I can simplify cos 33 by 5 value simply பண்ணுங்க. அப்போ what reaction? Cos of 33 pi divided by 5 இதை first நான் simplify பண்றேன். அப்போ இது எப்படி சார் simplify பண்ணலாம்னா here cos of okay யூஸ் பண்ணிக்கலாமா? cos of 6 pi plus pi by 13 வந்து நிக்குமா? pi by 5 3 pi by 5 யூஸ் பண்ணிக்கலாமா? ஓகே ப்ராடக்ட் பண்ணி பாருங்க 6 into 5 30 here ஒரு 3 அப்போ 33 pi by 5 understood now? Right. இப்போ cos of 6 pi னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? 6 pi னா how many revolution? 3 revolution நம்மளுக்கு ஒரு revolution 2 pi is clear? First revolution 2 pi, second revolution 4 pi is clear? Next third revolution how much பண்ணிருச்சா? 6 pi. ஓகே அப்போ என்ன பண்ணுங்கன்னா trigonometry வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் வந்தால் ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்போ அதை கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. 2 pi வந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அப்போ இங்கே given ப்ராப்ளம் how many values இருக்குது? 6 pi இருக்குது. அப்போ 6 pi கட் பண்ணி வெளியே எடுத்துருங்க. அப்போ here அப்போ what is the remaining? cos of 3 pi by 5 கிடைக்கும். Is clear? Cos of 3 pi by 5. இப்போ now இந்த cos of 3 pi by 5 தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஓகே இது எப்படி சார் சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். அப்போ given கண்டிஷன் பார்த்தீங்கன்னா cos of 33 pi by 5 நான் என்ன ஃபார்ம் பண்ணிட்டேன்? cos 3 pi by 5ன்னு எழுதிட்டேன். இப்போ சம்முக்கு வாங்க. வாட்ஸ் த given ப்ராப்ளம்? sin inverse of cos of 33 pi by 5 இதெல்லாம் டேட்டாஸ் இருக்குது செம்ம ரைட். இப்போ இதை எப்படி நான் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா here sin inverse of okay what reaction? Cos of 3 pi by 5 is clear? Cos of 3 pi by 5. Okay clear now? Now note the point. இப்போ my question is இங்கே என்ன வேல்யூ இருக்குதா? cos ஓட வேல்யூ இருக்குது. ஆனால் இங்கே அவுட் சைடு என்ன வேல்யூ இருக்குது? sin inverse இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? sin inverse of sin theta தான் equal to what's the value? Theta இல்லையா? sin inverse of sin theta is equal to theta. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. Understood no? But theta belongs to where? Close interval minus pi by 2 to plus pi by 2. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ.
பட் ஹியர் பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் இருக்குது, இன்சைடு காஸ் இருக்குது. அப்போ இது எப்படி சார் செய்யலாம்டா, சேம் ஃபார்முலா சைன் தீட்டாவை again I can use sin of 90 minus theta is equal to what reaction, cos theta use பண்ணிக்கலாமா, ஏதாவது ஃபார்முலா sin of 90 minus theta is equal to cos theta. Understood now? Same way, அப்போ here the data நான் என்ன ஃபார்ம் பண்ணுறேன், sin inverse of இந்த cos 3 pi by 5 வேற இது instead of theta எடுத்துக்கிட்டா அப்போ what reaction, sin of pi by 2 minus 3 pi by 5 அப்படியே segregate பண்ணிக்கலாமா. That's clear? Sin of pi by 2 minus 3 pi by 2 because of sin of 90 minus theta is equal to cos theta. So I can change அப்போ sin of 90 theta ஓட வேல்யூ 3 pi by 5. Okay, understood ma? Right. இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுங்கன்னா as per same formula sin inverse of sin theta is equal to theta. Same way அப்போ here sin inverse of sin அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா pi by 2 minus theta ஓட வேல்யூ 3 pi by 5. That's clear? Now you could cross multiple here ஃபார்ம் பண்ணிங்கன்னா அப்போ 5 by minus 6 pi by 10. So simplify minus pi by 10. That is the meaning answer minus pi by 10. Option B. Okay, clear ma? Right. Next போலாமா? Next question பார்த்தீங்கன்னா 33 பாருங்க. What is the question number 33 னா find the principal value of sin inverse of 2. Is clear? Find the principal value of sin inverse of 2. This is a very important questions. How sir solve பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. Is possible the value, you know that formula sin inverse of x. What is the domain and range நீங்கள் படிச்சிருப்பீங்களா, domain and range or principal value. Is clear? Domain and range. Now think about sin or domain, what's the value, minus 1 to plus 1. What's the range or principal value, minus close interval pi by 2 to plus pi by 2. இப்போ நல்லா பாருங்கள், இங்கே இருக்க வேல்யூ டெஃபினட்டாக டொமைன் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், மைனஸ் 1 to ப்ளஸ் 1க்குள்ளே தான் இருக்கணும் இல்லையா. அண்டர்ஸ்டுட்னா மைனஸ் 1 to ப்ளஸ் 1க்குள்ளே இருக்கணும். பட் இந்த கிவன் ப்ராப்ளம் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2. அப்போ கியர் யூ கட் பண்ணால் 2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு வேறு இருங்க மைனஸ் 1 to ப்ளஸ் 1. கிளியர்னா ஏன்னா சைன் இன்வர்ஸ் ஒரு டொமைன் என்ன ரேஞ்ச் சொல்லியிருக்கேன், மைனஸ் 1 to ப்ளஸ் 1க்குள்ளே சொல்லியிருக்கோம். அப்போ 2ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் 1 to 2. அப்போ what value, the given problem is does not exist. Clear now? Because of அப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாமா, இதே சப்போஸ் 2 மார்க்கில் கேட்டிருந்தா இது எப்படி எழுதுவீங்கன்னா sin inverse of 2 is does not exist. Okay, does not exist. ஓகேலாமா, because the reason சொல்லிடுங்க. Okay, because என்ன ஃபார்ம் பண்ணுங்க, 2 does not belongs to close interval minus 1 to plus 1. That's the meaning. Okay, sometime 2 மார்க்கில் they got same question asking. Understood ma? Right. Next question போலாமா. What here 34 question பாருங்க. Same way, find the principal value of secant inverse of 1 by 2. Find the principal value of secant inverse of 1 by 2. What's the secant inverse of 1 by 2? Value form பண்ணலாமா. Same way, அப்போ secant inverse domain and range சொல்லுங்க அப்போ. Okay, secant inverse of x ஓட domain and range சொல்லலாமா. Domain what's the value? Real number except open interval minus 1 to plus 1. இதான conditions, real number except minus 1 to plus 1 open interval. And again the principal value is equal to here range பார்த்தீங்கன்னா secant inverse 0 to pi except what reaction is minus pi by 2. Is clear? இது நம்மளுக்கு தெரிஞ்ச வேல்யூ secant inverse of x ஓட domain and range. இப்போ நல்லா பாருங்க, அந்த domain எப்படி மீனிங் பாருங்க. What is the meaning? Set of all real number எக்ஸப்ட் எந்த வேல்யூ மட்டும் வராது, மைனஸ் 1 to ப்ளஸ் 1க்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் வராது இல்லையா. அதான மீனிங்கு. இதை தான் நம்ம எப்படி சொல்லியிருப்பேன்னா ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவிலே சொல்லியிருப்பேன். இது எப்படி ஃபார்ம் பண்ணால் மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 க்ளோஸ் இன்டர்வல் யூனியன் ஆஃப் வாட் ரியாக்ஷன் 1 to இன்ஃபினிட்டின்னு சொல்லலாம். திஸ் மீனிங் எஸ் கிளியர். வாட் இஸ் த மீனிங், அப்படியே ரியல் லைனில் பாருங்கள், இன்டர்வல் ஃபார்ம் பண்ணிங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. எஸ் கிளியர், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ இன்டர்வல் வேல்யூ ஃபார்ம் பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ, மைனஸ் 1. நெக்ஸ்ட் என்ன வேலைங்க, ப்ளஸ் 1. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரியல் நம்பர் எக்ஸப்ட் மைனஸ் 1 to ப்ளஸ் 1 அந்த வேல்யூ மட்டும் வராது. அப்போ எந்த ரீஜியன், மைனஸ் 1 to ப்ளஸ் 1 இந்த ரீஜியன் மட்டும் வேல்யூ எனக்கு வராது. அதான மீனிங்கு. எக்ஸப்ட்னா இந்த ரியல் நம்பர் எக்ஸப்ட் மைனஸ் 1 to ப்ளஸ் 1 மைனஸ் 1 to ப்ளஸ் 1 இந்த ரீஜியனுக்குள்ளே மட்டும் வேல்யூ வராது. அப்போ அதை தவிர்த்து ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எனக்கு வரும். இங்கே ஓப்பன் இன்டர்வல்னால் அதுக்கு ஆப்போசிட்டாக க்ளோஸ் இன்டர்வல். Here open interval 1 அப்போ ஆப்போசிட்டாக 1 is close interval.
அப்போ இது எப்படி மீனிங் அதெல்லாம் மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா மைனஸ் ஒன் க்ளோஸ் இன்டர்வல் யூனியன் ஆஃப் அடுத்த ரியாக்ஷன் தான் க்ளோஸ் இன்டர்வல் 1 to infinity இதெல்லாம் டொமைனோட மீனிங். அப்போ ஹியர் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டெஃபினட்டாக -1 to +1 இந்த ரேஞ்சுக்குள்ளே டெஃபினட்டாக வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது இல்லையா? அதான மீனிங்கு சீக்கன் இன்வர்ஸ் டொமைன் ரியல் நம்பர் எக்ஸப்ட் -1 to +1. அப்போ ஹியர் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்னு வேல்யூ ஃபார்ம் பண்ணும்போது திஸ் 1/2 ஓகே லைஸ் பிட்வீன் வேர் திஸ் பிளேஸ் தான் வந்து நிற்குமா? எஸ் கிளியர். 1/2 இஸ் -1 to +1 தான் வந்து நிற்கும். ஆனால் சீக்கன் இன்வர்ஸோட டொமைனே நான் என்ன சொல்லியிருக்கேன் -1 to +1 இந்த 1/2 ஃபங்க்ஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லியாச்சு. கிளியர் நோ? அப்போ வாட் ஐ ஹியர் த ஆன்சர் இஸ் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாமா? டி தட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். எஸ் கிளியர். சீக்கன் இன்வர்ஸ் ஏன்னா நமக்கு 1/2 -1 to +1 இருக்கும். பட் அஸ் பர் டொமைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 to +1 வேல்யூ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஸோ இந்த ரீஜனுக்குள்ளே இருக்க வேல்யூ எப்பயுமே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. தட் இஸ் அ ரீசன் வாட் ரியாக்ஷன் இஸ் ஓகே சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கிளியர்னா? அப்போ இதை எப்படி சொல்லிடலாம்? இதே 2 மார்க்கில் கேட்டுதான் எப்படி எழுதுவீங்க? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 இஸ் டஸ் நாட் ஓகே டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே டஸ் நாட் எக்ஸிஸ்ட் பிகாஸ் ரீசன் சொல்லுங்க. பிகாஸ் 1/2 does not belongs to real number except open interval -1 to +1. இந்த ரீஜனுக்குள்ளே கண்டிப்பாக என்னது டெஃபினட்டாக கிடைக்காதா? கிளியர்னா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் 35 கொள்ளாமா? ஓகே what is 35 question also? Find the principal value of same way cosecant inverse of -√3/2. Cosecant inverse of -√3/2. நிறைய பேர் டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா -π/3 அப்படின்னு யூஸ் பண்ணி போட்டுருவாங்க. 60 டிகிரி அப்படின்னு பண்ணிடுவாங்க. தப்பு. சைனோட சைன் வேல்யூ பார்த்தோன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் √3/2க்கு தான் வேல்யூ என்னதுங்க π/3 60 டிகிரி. சப்போஸ் ஹியர் மைனஸ் இருந்தால் ஹியர் வில் புட் மைனஸ். பட் மை கொஷின் இஸ் கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் -√3/2 இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கு டெஃபில் கிடையாது. கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் எனக்கு தெரிஞ்ச வேல்யூ பார்த்தீங்கன்னா கொசிகன் இன்வர்ஸ் ஆஃப் 2/√3க்கு வேண்ட வேல்யூ தெரியும். இதோட ரெசிப்ரோக்கல் பட் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சரி இதோட வேல்யூ தான் எனக்கு தெரியுமே தவிர இதுக்கு எனக்கு வேல்யூ தெரியாது. கிளியர்னா? டக்குன்னு பார்த்து அவசரப்பட்டு ஆன்சர் பண்ணிடாதீங்க. அப்போ ஹியர் கொசிகன் இன்வர்ஸோட டொமைன் கண்டுபிடிங்க. வாட்ஸ் ஹியர் கொசிகன் ஓகே இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்ன ஃபார்ம் ஆகும்? ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -1 to +1. ரேஞ்ச் என்ன சொல்லியிருப்போம்? ஓகே க்ளோஸ் இன்டர்வல் -π/2 to +π/2 எக்ஸப்ட் வாட் ரியாக்ஷன் π/2 இதை நம்மளுக்கு சொல்லியிருப்போம் ரேஞ்சை. இதான் ஒரு கொசிகன் இன்வர்ஸோட பிரின்சிபல் அண்டு டொமைன் அண்டு ரேஞ்ச் கொசிகன் இன்வர்ஸ். கிளியர்னா? அப்போ ஹியர் வாட் இஸ் த மீனிங்? அப்போ அப்படியே சேம் ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அதே தான் -∞ to +∞. ரியல் நம்பரோட மீனிங் -∞ +∞. வாட் இஸ் த வேல்யூ? -1 நெக்ஸ்ட் +1. ரியல் நம்பர் எக்ஸப்ட் ஓப்பன் இன்டர்வல் -∞ +∞. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வேல்யூ கிடைக்காது. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ டெஃபினட்டாக -1 to +1க்குள்ளே வேல்யூ எனக்கு கிடைக்காது. அதான் இதோட மீனிங்கு. ஸோ அப்போ இந்த டொமைன் எப்படி எழுதலாம்? -∞, -1 க்ளோஸ் இன்டர்வல் யூனியன் ஆஃப் வாட் ரியாக்ஷன்ஸா 1 to ∞. எஸ்கிலே இந்த டொமைனை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாமா? இப்போ கிவன் கொஷின் இஸ் -√3/2. √3யோட வேல்யூ அப்ராக்சிமேஷனாக 1.7 எடுத்துங்க. 1.7 அப்போ √3/2 டிவைடட் பை 2னா டெஃபினட்டாக வேல்யூ எங்கே லைஸ் பிட்வீன் -1 to +1க்குள்ளே இருக்குமா? இப்போ -√3/2 லைஸ் பிட்வீன் -1 to +1. பட் நான் இந்த கொசிகன் இன்வெர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா -∞ to -∞, -1 to ∞ வேல்யூ கிடைக்குமே தவிர -1 to +1க்குள்ளே வேல்யூ கிடைக்காது. ஸோ அப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கிளியர்னா? ஸோ அப்போ எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ அப்போ கொசிகன் inverse of -√3/2 is does not exist. Okay, does not exist. Okay, because reason சொல்லலாமா? Because okay, what's the reason Raja? -√3/2 does not belongs to real number open interval -1 to +1. Okay, okay, clear? Understood children? Right. இப்போ next question போலாமா? What here next question பார்த்தீங்கன்னா 36 question பாருங்க. சரி இம்பார்ட்டன்ட் கொஷின் 36 கொஷின் நம்பர் 36.
But here x comma y comma z belongs to -1 to 1 such that cosecant inverse of x plus cosecant inverse of y cosecant z is equal to 0. The value of x plus y plus z ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது டேட்டாஸ். அப்போ ஹியர் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். given கண்டிஷன் பாருங்கள். இதை டிஸ்கிரிப்டிவும் சால்வ் பண்ணலாம், MCQ சால்வ் பண்ணலாம். சேம் ப்ராப்ளம் உனக்கு 2 மார்க்கில் கொஷின்ஸும் கேட்கலாம். ஓகே, இல்லை சம்டைம் 3 மார்க்காக கூட அந்த கொஷின் கேட்கலாம், டிஸ்கிரிப்டிவாகவும் கேட்கலாம். ஸோ இப்போ என்ன ஃபார்ம் பண்ணலாம்னா given கண்டிஷன் இருந்து வாட் இஸ் அ given ஃபஸ்ட் நான் டிஸ்கிரிப்டிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், நீங்கள் MCQ பேட்டர்ன் படி ஷார்ட்கட் மெத்தடும் சொல்லிடுறேன் இந்த சம்முக்கு. ஸோ இப்போ x, y, z belongs to close interval -1 to +1. ஸோ நம்மளுக்கு cos inverse பேசிக்காக cos inverse of x, what is the domain value? -1 to +1. No, the range is equal to what reaction, Raja? Close interval 0 to pi. Is clear? Close interval 0 to pi. Upon the maximum value of cos inverse is equal to pi at the point -1 nikuma. Upon here, இது எப்படி எதுனா -1 less than or equal to cos inverse of x less than or equal to 1. இதனா domain ஓட value. -1 less than or equal to cos inverse of x less than or equal to 1. Clear now? இப்போ நோட் த பாயிண்ட். இப்போ ரேஞ்ச் எங்கே ஃபார்ம் பண்ணுமா? ஓகே, இது டொமைனு. ஸோ இப்போ எனக்கு டொமைன் தேவையில்லை, நான் ரேஞ்சுக்கு வந்துடுறேன். ஓகே, காசோட ரேஞ்சுக்கு வாங்க. வாட்ஸ் த காசோட ரேஞ்சு? 0 to pi. இதான கண்டிஷன்ஸ். அப்போ 0 less than or equal to cos inverse of x less than or equal to pi. இதானே cos inverse ரேஞ்ச் 0 to pi இல்லையா? இப்போ நோட் த பாயிண்ட். இந்த டோட்டல் வேல்யூலாம் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கணும்? 0 கிடைக்கணுமா? கிளியர்னா? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு ஆட் பண்ணால் 0 வரணும். 0 வரலாம். ஆர் வாட் ரியாக்ஷன் நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3π. இந்த ரெண்டு ஏதாவது ஒரு பேட்டர்னில் கிடைக்கும் கிவன் ப்ராப்ளம். ஸோ அப்போ கிவன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வரணும்னா அப்போ நீங்கள் என்ன வேல்யூ சூஸ் பண்ணணும்? மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0ஓட வேல்யூ. ஓகே, சப்போஸ் சேம் ப்ராப்ளம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 3π இருந்துச்சுன்னா அப்போ யூ கேன் சூஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் தி காஸ் இன்வர்ஸ். அப்போ கிவன் 0 வர்றதுனால அப்போ அந்த மினிமம் வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ மினிமம் வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னா அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அண்டர்ஸ்டுட்னா? மினிமம் வேல்யூ நான் சூஸ் பண்ணிக்கிறேன் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. இந்த வேல்யூலாம் ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணேன். சேம் ப்ராப்ளம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 3π இருந்துச்சுன்னா யூ கேன் சூஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ மேக்ஸிமம் வேல்யூ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பை. யூ அண்டர்ஸ்டுட் நோ? அப்போ now I can choose a minimum value. அப்போ cos inverse of x equal to 0ண்டா அப்போ here x is equal to cos 0. அப்போ here x is equal to 1. clear now? இப்போ x ஓட வேல்யூ ஒரு வேல்யூக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாமா? சிமிலர்லி ஓகே, சிமிலர்லி என்ன ஃபார்ம் பண்ணுவேன்? y is equal to அதே பேட்டர்ன் தானே, y is equal to 1, z is equal to 1. இப்போ சம்மில் போய் அப்ளை பண்ணிக்கலாமா? வாட்ஸ் a given? x plus y plus z is equal to x ஓட வேல்யூ 1 plus y ஓட வேல்யூ 1, z ஓட வேல்யூ 1, therefore is equal to 3. ஆப்ஷன் பி. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட். இது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதிக்கிங்க. சப்போஸ் இதே கொஷினை MCQ பேட்டர்ன் படி நான் எழுதணும் சார் அப்படின்னு யூஸ் பண்ணலாமா? வெரி சிம்பிள். வாட் இஸ் த கிவன் கண்டிஷன்ஸ்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 0வா? ஓகே, இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஹவு மச் வேல்யூ? 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 2 3 பார்ட்டு. ஸோ அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூவை கம்ப்ளீட்டாக எத்தனை பார்ட்டை நான் பிரித்து கொடுக்கணும்? 3 பார்ட்டை தான் பிரித்து கொடுக்கணும் இல்லையா? கண்டிஷன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0னா இந்த 0 அடுத்து திஸ் டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவலாக. அப்போ ஹியர் அடிஷன், இது ஒரு டேர்ம் அடிஷன் இருக்குல்ல, அடிஷன் சப்ராக்ஷனில் ஒரு இண்டிவிஜுவல் டேர்ம் ஆகிப்போச்சு. அப்போ ஹியர் ஒரு டேர்ம், ஹியர் ஒரு டேர்ம், ஹியர் ஒரு டேர்ம். ஹவு மெனி டேர்ம்ஸு? 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ இந்த இங்கே ரைட் ஹேண்ட் சைடுக்கு 0வை இந்த 3 வத்துக்குமே நான் பிரித்து கொடுக்கணும். அப்போ 0 டிவைடட் பை வாட் ரியாக்ஷன்? 3ன்னு போட்டுலாமா? 0 டிவைடட் பை 3. அண்டர்ஸ்டுட்னா? அப்போ ஹியர் இதை சிம்பிளி பண்ணால் ஈக்குவல் டு 0. அப்போ ஹியர் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 1 கன்வெர்ஷன் சிமிலர்லி இஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ வாட் ரியாக்ஷன்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 3. அண்டர்ஸ்டுட்னா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு இங்கே என்ன வேல்யூ வருதோ அதை அப்படி 3ஆல் டிவைட் பண்ணு. ஏன்னா இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது? 1 2 3 டேர்ம் இருக்கலாம். 3ஆல் டிவைட் பண்ணு. வர்ற வேல்யூ ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாக பிரித்து கொடுத்துருக்கேன். சேம் வே இதே ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அப்போ சப்போஸ் 3π இருந்துச்சுன்னு வச்சுக்க ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ வாட் வேல்யூ டிவைடட் பை 3. 3ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் வேல்யூ? பை கிடைக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப்
pi, okay, cos inverse of x is equal to pi கிடைக்கும். அப்போ x is equal to cos pi ஓட -1. அப்போ x is equal to -1 ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கலாம். clear now? ரைட், இது சம்மந்தமாக இது வரைக்கும் புரிஞ்சதா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், ஷார்ட்கட்டில் அடுத்த சம் போடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க. இப்போ பாருங்கள், சேம் அதே கொஸ்டினே வந்திருக்கு பாருங்கள். x, y, z equal to close interval -1 to +1. Here what is the given questions? Cos inverse of x plus cos inverse of y plus cos inverse of z equal to how much value? 3 pi the questions. Okay, இப்போ right hand side how many values இருக்கு? 3 pi value இருக்கு. Left hand side how many terms இருக்கு? 1 2 3 terms இருக்கு. அப்போ total value 3 pi நான் என்ன ஃபார்ம் பண்ணுங்க? 3 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். 3 ஆல் டிவைட் பண்ணால் what remaining? pi கிடைக்கும். That is the meaning of அப்போ cos inverse of x is equal to pi. Therefore அப்போ x is equal to cos pi. x equal to cos pi அப்போ cos pi ஓட வேல்யூ பார்த்தோன்னா -1. அப்போ similarly, okay, அப்போ y is equal to -1, z is equal to what reaction? -1 சொல்லிடலாமா? y -1, z -1. இப்போ as per given sumல போய் substitute பண்ணிக்க. What's the question? xy plus yz plus ezx. இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ -1, -1 plus again -1, -1 plus -1, -1. Simplify பண்ணி பாருங்க. 1 plus 1 plus 1 is equal to what reaction? 3. Understood ma? Right. அடுத்த சம் போலாமா? 37. Next 38 பார்த்தீங்கன்னு வச்சுக்க. What's the question number 38? Okay. Same way, cosecant inverse of x, cosecant inverse of y, cosecant inverse of z is equal to -3 pi by 2. இப்போ இந்த டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துங்க, MCQ பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துங்க. டிஸ்கிரிப்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? x, y, z belongs to close interval -1 to +1. cosecant inverse ஓட what is the range? Cosecant inverse equal range -pi by 2 less than or equal to cosecant inverse of x less than or equal to +pi by 2. Okay, total value பார்த்துங்க 3 pi by 2 இருந்துச்சுன்னா pi by 2 maximum value எடுங்க. given problem -3 pi by 2 இருக்குனால you can choose what reaction? -pi by 2 choose பண்ணிக்க. அப்போ what reaction? அப்போ cosecant inverse of x is equal to -pi by 2. The minimum value of cosecant inverse of x equal to -pi by 2. அப்போ what reaction? x is equal to cosecant of -pi by 2. Cosecant -pi by 2 is equal to minus cosecant pi by 2. அப்போ here the value 90, value 1, அப்போ -1. x equal to -1. Similarly again use பண்ணிக்க. அப்போ similarly y is equal to -1, z is equal to -1. Understood now? இப்போ சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா x by y plus y by ez plus ez by x அப்ளை பண்ணலாமா? எல்லா வேல்யூ -1 தான். அப்போ -1 divided by -1 plus -1 divided by -1 again -1 divided by -1. சிம்பிளை பண்ணால் 3 வந்துருமா? That is equal to option C. Clear now? பட் ஹியர் இதை எப்படி ஷார்ட்கட்டில் MCQ மெத்தட் படி சால்வ் பண்ணலாம் சார். ஓகே, MCQ மெத்தட் படி MCQ படி ஸ்டார்ட்டாக முடிச்சணும் சார்னா நத்திங் பட் வாட் இஸ் த கிவன் கொஷின்ஸ்? cosecant inverse of pi by cosecant inverse of x plus cosecant inverse of y plus what reaction? Cosecant inverse of ez is equal to -3 pi by 2. இதான் டேட்டாஸ் இருக்கு, -3 pi by 2. இங்கே ஹியர் how many term இருக்குது? 1 2 3 term. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூ 3 pi by 2. அப்போ 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுக்குங்க. அப்போ -3 pi by 2 நான் எதால் டிவைட் பண்ணுறேன்? 3 ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ரிமைனிங் என்ன கிடைக்கும்? -pi by 2. அப்போ ஒவ்வொரு வேல்யூக்கு நான் -pi by 2 பிரித்து கொடுத்துட்றேன், அவ்வளோதான். அப்போ cosecant inverse of x is equal to -pi by 2 அப்போ x is equal to -1. Similarly y is equal to -1, z is equal to -1. ஸ்ட்ரைட்டாக போட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அகைன் ஃபார்ம் பண்ணிங்கன்னா 39 பாருங்கள். வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் 39 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதிகமாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் கேட்ட கொஷின் இந்த கொஷின்ஸ். ஓகே, sin inverse of x sin inverse of y plus sin inverse of z is equal to -3 pi by 2. அப்போ இங்கே நான் என்ன வேல்யூ சூஸ் பண்ணோம்? மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம் இல்லையா? ஏன்னா -3 pi by 2 இல்லையா? அதனால் sin inverseோட மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம். சப்போஸ் +3 pi by 2 வந்தால் sin inverseோட மேக்ஸிமம் வேல்யூ சூஸ் பண்ணோம். கிளியர்னா? அப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஃபார்ம் பண்ணலாம்? sin inverseோட ரேஞ்ச் என்னன்னு முதல் கண்டுபிடிங்க. அப்போ sin inverseோட ரேஞ்ச் என்ன? -pi by 2 less than or equal to sin inverse of x less than or equal to pi by 2.
ஸோ given problem is minus 3/2னால அப்போ மினிமம் வேல்யூ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ the minimum value of sin inverse of EZ, okay, the minimum value of sin inverse of x is what reaction? Minus pi/2. சூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ here you could பண்ணினா அப்போ sin inverse of x is equal to minus pi/2. அப்போ x is equal to sin of minus pi/2. Sin of minus theta minus sin theta. அப்போ minus pi/2. Therefore அப்போ x is equal to minus 1. Clear now? X equal to minus 1. அப்போ similarly y is equal to minus 1 இருக்கு. z is equal to what reaction? Minus 1. இதே same procedure set ஆகுமா? Note the point. இப்போ இந்த சம்மில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ x எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம். x, y, z ன்ட்டு. அடுத்து நான் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ பார்த்தீங்கன்னா f(1), f(2), நெக்ஸ்ட் என்ன வேல்யூ ரஜா? f(3) ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ how to find? அப்படி யூஸ் பண்ணலாமா? f(x) கண்டிஷன் f(1) என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? f(1) is equal to 2. அதான given questions. ஓகே, நெக்ஸ்ட் given கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? f(x plus y is equal to f(x into f(y). இதான டேட்டாஸ் இருக்கு? f(x into f(y). Now note the point. இப்போ என்ன பண்ணிக்கிறேன்? எனக்கு f(1) ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் த வேல்யூ? 2 தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு f(2) ஓட வேல்யூ வேணும். அப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னா f(2) நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ f(2)வை நான் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்டா? f(1 plus 1) அப்படி செக்ரிகேட் பண்ணலாமா? f(2)வை f(1 plus 1ன்ட்டு. அப்போ ஹியர் இதை நான் எப்படி எழுதிக்கலாம்டா? as per இந்த கண்டிஷன் படி f(x plus y) f(x into f(y). அப்போ இதை எப்படி ஃபார்ம் பண்ணிக்கிறேன்? f(1 into f(1). What's the value? f(1) ஓட வேல்யூ 2. Is clear? அப்போ 2 into 2 that is equal to 4. வந்துருமா? Clear now? ரைட். அப்போ f(2) ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்? f(3) வேணும். சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிக்க. அப்போ f(3) ஃபார்ம் இல்லாமா? f(3) நான் எப்படி பிரிச்சுக்கலாம்? f(2 plus 1) or 1 plus 2 எப்படி வேணாலும் செக்ரிகேட் பண்ணிக்க. f(x plus y) f(x into f(y)ன்னு எழுத முடியும். அப்போ அதே லாஜிக் படி f(2 into f(1) அப்படி செக்ரிகேட் பண்ணலாமா? now here you could பண்ணால் f(2) ஓட வேல்யூ என்ன இருக்கு? 4. நெக்ஸ்ட்டு f(1) ஓட வேல்யூ என்ன இருக்கு? 2. அப்போ அகெயின் ஃபார்ம் பண்ணிங்கன்னா how much value will come? the value is equal to 8. ஸோ அப்போ f(2) and 3 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்கணும்? f(1), f(2), f(3) நமக்கு தேவையான டேட்டாஸ்லாம் வந்துருச்சா? இப்போ சம்மில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்க. வாட்ஸ் த given ப்ராப்ளம்? x of f(1) plus y of f(2) plus z of f(3). Yes, clear? Plus x plus y plus z divided by x of f(1) plus y of f(2) plus z of f(3). இதான டேட்டாஸ் இருக்கு? கிளியர் நோ? ரைட். இப்போ ஹியர் யூஸ் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குங்க? -1. அப்போ அப்ளை பண்ணு. ஹியர் யூ கோட் பண்ணால் -1. f(1) ஓட வேல்யூ என்ன இருக்குது? 2. ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன இருக்குது? -1. ஓகே, f(2) ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 1. 4 f(2) வேல்யூ ப்ளஸ் ஜெட்டோட வேல்யூ -1, f(3) ஓட வேல்யூ 8. இஸ் கிளியர்? f(3). நவ் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ -1, ஒய்யோட வேல்யூ -1, இஜெட்டோட வேல்யூ -1. இதெல்லாம் டேட்டாஸ் x, y, z. ஓகே, பை அகெயின் சேம் வேல்யூவா? எக்ஸ் இதே டேட்டாஸ் ஃபார்ம்னா -1 ஹோல் பவர் f(1) ஓட வேல்யூ 2, அகெயின் -1 f(2) ஓட வேல்யூ 4, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -1 வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. கிளியர் நோ? ஸோ பவர் ஈவனா? 2, 4, 8 எல்லாமே ஈவன். ஸோ அப்போ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1, அகெயின் 1 பாசிட்டிவ் ஆகுமா? அப்போ 1 + 1 + ez is equal to how much value? 3. கிளியர் நோ? மைனஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ம்னா -1, -1, -1 அப்போ -3 கிடைக்குமா? பை இதோட வேல்யூ சேம் 1, 1, 1 that is equal to 3. ஸோ அப்போ 3, 3 கேன்சல் பண்ணிக்க. அப்போ 3 - 1 that is equal value is equal to 2. Yes, clear? Option C. Okay, understood now? Right. இப்போ இந்த ஃபைனல் 40th questions. ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஷின் 40th questions. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அதே மாதிரி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸு. வாட் கொஷின் பார்த்தீங்கன்னா, ஓகே, tan inverse of n/5 greater than π/4, n belongs to natural number கொடுத்தாச்சு. வாட் இஸ் த மினிமம் வேல்யூ ஆஃப் n? கிளியர்? ரைட், யூஸ் பண்ணலாமா? tan inverse of what is the given conditions? tan inverse of n divided by 5 greater than π/4. இதான டேட்டாஸா? ஓகே, இப்போ எனக்கு இந்த என்னோட மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ n சிக்கோட மினிமம் வேல்யூ வரணும். அப்போ n divided by 5
greater than tan pi ன்னு போட்டுடலாமா? tan inverse அந்த சைடு போனால் tan pi by 4. tan pi by 4 வேல்யூ பார்த்தீங்கன்னா 45 டிகிரி, வேல்யூ 1. அப்போ n divided by pi greater than 1. அப்போ n greater than pi. அப்போ n greater than பையோட வேல்யூ என்னங்க? 3.14. இஸ் clear now? n is equal to 3.14. நிறைய பேர் pi is equal to 180. நோட் த பாயிண்ட். ஹியர் ஆஃப்டர் யாரா பையோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா யூ ஆஸ்க் த செகண்ட் கொஷின், ரேடியனா டிகிரியாண்டு யூ ஆஸ்க் த செகண்ட் கொஷின்ஸ். ஸோ பையோட வேல்யூ பார்த்தோன்னா 3.14 இஸ் எ ரேடியன். ஓகே, பை பை சி தட் இஸ் எ மீனிங் ரேடியன். அப்போ ரேடியன் வேல்யூ தான் 3.14. இதை தான் நம்ம எங்கெங்கெல்லாம் சால்வ் பண்ணியிருப்போம், ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், பரிமீட்டர், அந்த லோடு லோஸ்க்கு எல்லா சம்மும் சால்வ் பண்ணுறதெல்லாம் 3.14. திட் இஸ் அ வேல்யூ ஆஃப் பை, ரேடியன் வேல்யூ. ஆனால் இது நான் ப்ராப்ளம் ட்ரிக்னாமெட்ரி சால்வ் பண்ணுறதுக்கு பையோட வேல்யூ என்ன பண்ணிக்கிறேன் ராஜா? 180 டிகிரின்னு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கிளியர்? ஏன்னா ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோலேயே சொன்னது தான், ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி. 360 டிகிரி ஈக்குவல் டு இது டோட்டலாக 360 டிகிரி. ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் 2π ரேடியன் ரெவல்யூஷனா, தட் இஸ் ஈக்குவல் டு 2π ரெவல்யூஷன். தேர்ஃபோர் அப்போ பை இஸ் ஈக்குவல் டு ஹவு மச் வேல்யூங்க? 180 டிகிரி. ஸோ அப்போ பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரேடியன். அந்த ரேடியனை பை ரேடியனை நான் டிகிரியாக கன்வெர்ட் பண்ணால் 180 டிகிரிக்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஹியர் ஆஃப்டர் பை வேல்யூ ஆஃப் பைன்னு கேட்டால் ரேடியனா டிகிரியான்னு யூ திங்க் அபவுட். டிகிரினா 180 டிகிரி, ரேடியனா 3.14. அண்டர்ஸ்டுட் நவ்? ஸோ அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா நான் சால்வ் பண்ணிக்கலாமல் இங்கே டிகிரி ரேடியனில் சால்வ் பண்ணுறேன். அப்போ பையோட வேல்யூ 3.14. given n belongs to natural number. அப்போ 3.14 விட அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் அதோட கிரேட்டர் தன் கொஸ்டின் கொடுத்துருங்க, கிரேட்டர் தன். அப்போ என்னோட வேல்யூ நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கும்? 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும், அப்படியே போயிட்டே இருக்குமா? இஸ் கிளியர்? இப்போ கொஸ்டின் இஸ் மினிமம் வேல்யூ. அப்போ அந்த மினிமம் வேல்யூ ஆஃப் n இஸ் ஈக்குவல் டு, இஸ் கிளியர், த மினிமம் வேல்யூ. ஓகே, த மினிமம் வேல்யூ ஆஃப் n இஸ் வாட் ரியாக்ஷன் இஸ் 4. இஸ் கிளியர்? அண்டர்ஸ்டுட் நவ்? த மினிமம் வேல்யூ ஆஃப் n இஸ் 4. தட் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 30 to 40 வரைக்கும் MCQ பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் 40 to 50 கொஸ்டின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.